ஐயா, தைப்பூசம் வருது. ஆமா, உறவுகள் நிறைய பேர் விரதம் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நல்ல வழிகாட்டு. இந்த தைப்பூச நன்னாளில் விரதம் இருப்பதனால் 3 வித நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் முருகப்பெருமானுக்கு உனக்கு அன்னைக்கு அந்த தெய்வத்தின் உச்சாடனம் உன் உடம்பில் இறங்குவதற்கு அற்புதமான திருநாள். கந்த சஷ்டி கவசம் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும். தன்னை சார்ந்த அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். இதுதான் தைப்பூசத்தினுடைய ஒரு அற்புதமான விஷயம். எப்படி விரதம் இருக்கிறது அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, யாரெல்லாம் முருகப்பெருமானினுடைய அருளை வேண்டும் நினைக்கிறாங்களோ, முருகப்பெருமான் யாரெல்லாம் தன்னுடைய பக்தரா மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறாங்களோ, அது எல்லாத்துக்கும் இந்த மந்திரத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். யாருக்கெல்லாம் இந்த மந்திரம் கிடைக்கிறதோ அவர்கள் எல்லாம் பாக்கியவான். இந்த மந்திரம் சொல்ல 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 முருகன் இருப்பிடமே முகத்தில் ஆகும் அப்பான். இதை சொல்ல சொல்ல அவர்கள் வாழ்வில் 4 விஷயம் நடக்க ஆரம்பிச்சு. என்னென்னு கேட்டீங்கன்னா, விரதத்தை முடிக்கிறப்ப ஒரு மந்திரம், ஓம் தத். இந்த குளத்துல குளிச்சுட்டு பிரம்மகத்தி தோஷம் போறதுக்கு முருகான்னு 3 தடவை சொல்லிருங்க, குழந்தை பாக்கி ஈஸியா கிடைச்சிடும். குருஜி மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி 2026 பிப்ரவரி 15 மாலை 7 மணிக்கு சிவனின் அருளை பெறும் அரிய வாய்ப்பு ஜூம் மூலமாக ஆன்லைனில் நடைபெறும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். சுகமே சொல்ல சார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, தைப்பூசம் வருது. ஆமா, உறவுகள் நிறைய பேர் விரதம் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நல்ல வழிகாட்டுங்க. உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள், ஆமா, அதாவது முருகனுடைய அருளுக்கு பாத்திரம் ஆவதற்கு தைப்பூசம். இந்த முருகப்பெருமானினுடைய அருளை பற்றி பேசுறதுக்கு பேசிட்டே இருக்கலாம். அவருடைய அருளை பெற்றவர்கள் அருணகிரிநாதர், திருப்புகழ் அப்படின்னு அற்புதமான ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா. அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்து பங்குனி 31க்குள்ள இந்த கடகம் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் சந்திரன், அவர் போய் அந்த வீட்டில் ஆட்சியாகக்கூடிய ஒரே விழா. சந்திரன் ஆட்சியாகக்கூடிய ஒரு விழா சொல்லுங்க, தைப்பூசம். சந்திரன் அங்கதான் பூச நட்சத்திரத்துல தன் பயணத்தை செய்யும் பொழுது, அதுவும் தை மாசத்தில். தை மாசம் என்பது மகர மாதம் என்று சொல்லப்படும். மகர மாதம்னா என்னங்க அப்படின்னு கேட்டா, மகர ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய 30 நாட்களுக்கு பேர் வந்து மகர மாசம். அதை நம்ம தமிழ்ல தை மாசம்னு சொல்றோம், 10வது மாசம். இந்த தை மாசத்துக்கு எந்த மாசத்துக்கும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, உத்தராயண புண்ணிய காலம்னு பேர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், பீஷ்மர் உத்தராயணம் வரும் வரை காத்திருந்தார். அது மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம் உத்தராயணத்தை பத்தி. உத்தராயணத்தில் அப்படி என்னங்க விசேஷம் அப்படின்னா, சூரியன் தன்னுடைய தேரை வடக்கு பக்கமாக அருணன் திருப்பக்கூடிய நேரம் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் ஏறுறார். அங்க பாருங்க, சனியோட நட்சத்திரம் இருக்கும் கடகராசி வீட்டில், இங்கே சந்திரனோட நட்சத்திரம் திருவோணம் இருக்கும். இந்த தைப்பூச நன்னாளில் விரதம் இருப்பதனால் 3 வித நன்மைகள் கிடைக்கும். நான் சொல்றது, தைப்பூசம் நன்னாள்ல ஒருத்தவங்க விரதம் இருப்பாங்க, ஒரு சில பேர் தைப்பூசம் வரைக்குமே விரதம் இருப்பாங்க இல்லையா? அவங்க 2 பேருக்குமே 3 பலன்கள் கிடைக்கும். 3 பலன் உறுதியா கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே நீங்க நல்லா பாருங்க, 12 பௌர்ணமிகள் வரும். சித்ரா பௌர்ணமி, வைகாசி பௌர்ணமி, எல்லா பௌர்ணமியும் வரும். இந்த தைப்பூச பௌர்ணமி அன்னைக்கு தான் தைப்பூசம். பௌர்ணமி முழுசா அன்னைக்கு பௌர்ணமி நிலாவை பாருங்க. எனக்கு தெரிஞ்சு உலக மக்கள் அனைவரும் அந்த நிலாவை பார்த்துருவாங்க. ஏன்னா அன்னைக்கு பிரைட்டா இருக்கு. என்ன பிரைட்டா இருக்கிறது காரணம் என்ன? பூமிக்கு மிக அருகாமையில் அன்னைக்கு நிலவு வரக்கூடிய நாள். அதனாலதான் அன்னைக்கு பிரைட் பயங்கரமா இருக்கும். பொதுவாக உங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு கடல் பொங்கும், அலைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 70% நீர் நல்ல வைப்ரேஷனாக இருக்கக்கூடியது. முதல் பாயிண்ட், ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு தைப்பூசத்தன்று தியானம்,
தெய்வீகமான சூழ்நிலையில் ஈடுபடுதல், இதெல்லாம் மிகப்பெரிய அற்புதமான உடலில் ஞான அதிர்வுகளை கொடுக்கும். நான் ஒரு தெய்வத்தை வேண்டிட்டு இருக்கேன், சித்தி ஆகணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உபாசனை தெய்வங்கள், தைப்பூச தன்னைக்கு எந்த உபாசனை தெய்வத்தை நீ வேண்டி தவம் இருந்து அந்த பௌர்ணமி நன்னாளில் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உபாசனை கிடைக்கும். இதுல முதல் முருகப்பெருமானுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா அன்னைக்கு தான் முருகப்பெருமான் ஞான வேல் பெற்ற நாள். தைப்பூசத்தில் வேல் வாங்கி ஒரு புது பிறப்பு. ஒருத்தனுக்கு ஞானம் கிடைக்கிறது பெரிய புது, அதுவே ஒரு பிறப்பு தாங்க. அது ஒரு பிறப்பு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நாலேஜ் பர்த். அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஸோ உங்களுக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் முருகப்பெருமானுக்கு பராசக்தியிடமிருந்து வேல் கிடைத்தது போல எனக்கு ஒரு ஞானம் வேணும், ஒரு தெய்வத்தின் உபாசனை சக்தி வேண்டும். நான் ஒரு விநாயக பெருமானை வணங்குறேன், ஒரு காமாட்சி அம்மனை வணங்குறேன், ஒரு ராமபிரானை வணங்குறேன்னா, வாராகியை வணங்குறேன், யாரா இருந்தாலும் உனக்கு அன்னைக்கு அந்த தெய்வத்தின் உச்சாடனம் உன் உடம்பில் உறங்குவதற்கு அற்புதமான திருநாள். இதுதான் நம்பர் 1. நம்பர் 2, இப்ப நீங்க இதை பத்தி பேசும்போது நம்ம கந்தகுரு கவசத்தை பத்தி பேசணும். கந்தகுரு கவசத்துக்கும் கந்த சஷ்டி கவசத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியல சாமி. கந்தகுரு கவசம் ஞானத்தை போதிக்கும். கந்த சஷ்டி கவசம் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகத்தையும் சொல்லி வர்றது கந்த சஷ்டி. கந்தகுரு கவசத்துல முருகா உன்னை நான் பார்க்கணும், முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம் என்றே அப்படின்னு சொல்லி சரணாகதியை குறிக்கிறது கந்த குரு கவசம். அதுதான் முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், உடம்பு சரியாகணும். நம்ம விரதம்ங்கிறதுனுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல சில செல்கள் இறந்து கிடக்கும், அதை புதுப்பிப்பதற்கு நீங்க லங்கோகம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வைத்த காயப்படுறது, அதுக்கு பேரு விரதம். அந்த விரத முறைகளை அனுசரித்தால் கண்டிப்பாக புதிய செல்கள் உருவாகும், உடலில் ஆரோக்கியம் ஏற்படும். இது அறிவியல் ரீதியா, இது சயின்ஸ்லயும் சொல்றோம். ஸோ அப்ப 2வது, முதல்ல கந்தகுரு கவசம் ஞானத்தை குறித்து, அப்பா எனக்கு ஞானம் கொடு, முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்த எனக்கு ஞானத்தை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டது ஒரு சக்சஸ். 2வது பாயிண்ட், கந்த சஷ்டி, செல்வம் பதித்து கதித்தோங்குங்கிறான். எப்படி பாருங்க, இந்த வார்த்தைகளுக்கு மேல தமிழ்ல போட முடியுமா? செல்வம் பதித்து கதித்து கதித்தோங்குவான், என்ன வார்த்தை! அப்ப அந்த அளவுக்கு பொருளாதார உயர்வை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். 3வது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு, ஞானம் கிடைச்சிருச்சு, தன்னை சார்ந்த அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். இதுதான் தைப்பூசத்தினுடைய ஒரு அற்புதமான விஷயம். தைப்பூசத்துல மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். தான் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு அற்புதமாக காமிக்கக்கூடிய விஷயம். இந்த தைப்பூசத்துல ஆனந்த தாண்டவம் ஆடிய நடராஜர் எல்லா முருகர் கோயிலும் விசேஷம். இன்னொன்னு பாருங்க, வள்ளலார் ஜோதி, இதெல்லாம் மனித உடம்பு அப்படியே ஒளி வடிவமாக மாறக்கூடிய ஒரு சக்தி பெற்ற அந்த ஆனந்த ஜோதி, தனிப்பெரும் கருணை, சாதாரண விஷயம் கிடையாது. அங்கேயும் இந்த விசேஷம். வள்ளலார் அன்னைக்கு 7 திரை நீக்கி, நமக்கு 7 ஜென்மம்னு சொல்லுவோம், 7 திரைகள், கண்மம் மாயை அப்படிலாம் சொல்றோம், இதெல்லாம் விலகி ஜோதி வடிவமாக இறைவனை காணக்கூடிய ஒரு தத்துவம். இந்த 3 விழாக்களுமே தைப்பூசத்தன்னைக்கு. இப்ப எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி விரதம் இருக்கிறது, அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, இது வரைக்கும் விரதம் இருந்தவங்க ஒரு ஃபார்மேட்ல இருந்திருப்பாங்க. ஒரு சில பேர் நான் தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் விரதம் இருக்க போறேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்படி விரதம்? இந்த விரதம்னு வந்த உடனே நம்ம முதல்ல உங்களோட ஹெல்த் பாயிண்ட்டை நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதுல சொல்லிடுறோம், பெரும்பாலும் சைவ உணவு, குளிக்கிறோம், திருநீர் பூசிக்கிறோம். திருநீருக்கு மேல ஒரு பவரானது விபூதி அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல மகா செல்வம்னு அர்த்தம். அந்த பாட்டு ஒண்ணு பாருங்க, முத்தை திருப்பத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முக்தி கொருவித்து குருபரன் என ஓதும் முக்கட்பர மட்குச்சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும். இந்த பாட்டுக்கு எப்படி அற்புதமா இருக்குங்க. இந்த பாடல்கள் பாடலாம், வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம். சில பேருக்கு இதை பாடும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கு, இதை பாடலாம். ஆனா விரதத்தை சைவ முறையில் அழகா பௌர்ணமி அன்னைக்கு முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம். இதுல நீங்க சொல்ற அந்த விரதம் முறைங்கிறது எனக்கு இந்த சந்தேகம் தோணுது. சைவம் இருக்கணும் அப்படிங்கிறது உடம்பு முடியாதவங்க சைவம் எடுத்துக்கலாம். இப்போ உடம்புக்கு நல்லா இருக்கு, நான் ஒரு நாள் விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க எப்படி அந்த விரத முறையை ஃபாலோ பண்ணணும்? ஒரு நேரம் உணவு சாப்பிடாமல் இருப்பதை சிறப்புங்கிறாங்க. லங்கோகம் பரம ஔஷதம்ங்கிறாங்க. அது என்ன வார்த்தை பாருங்க. அதாவது
ஒரு நேரம் நீ காய போட்டேன்னா உனக்கு எங்கேயாவது உடம்புல பிரச்சனை இருந்ததுன்னா சரியாயிடும். ஆனா இது மருத்துவரை கேட்டு தான் அவங்க செய்யணும். ஆனா பொதுவாக ஒரு நேரம், இந்த தெலுங்குல சொல்லுவாங்க நேட்டிக்கு ஒக்க பொத்துலும்பாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு நேரம் சாப்பாடுன்னு அர்த்தம். அதனால வந்து ஒரு நேரம் தான் சாப்பாடு. அந்த மாதிரி முடியாதவர்கள் நீராகாரமா எடுத்துக்கலாம், அல்லது பால், பழங்கள் ஏதாவது அந்த மாதிரி அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி இருந்துட்டு இது வயிற்றுக்கு. ஞானத்தை தேடி நம்ம வந்து முருகப்பெருமானையோ நம்மளுக்கு பிடித்த தெய்வத்தையோ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் இது சிறப்பா இருக்கும். இந்த கந்தகுரு கவசத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து அற்புதமா நம்மளுடைய நண்பர்களுக்கு சொல்றோம். என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, கந்தகுரு கவசம் முழுவதும் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, ஏன்னா வேலை பளு, எனக்கு வேலை இருக்கு, கம்ப்யூட்டர்ல வேலை இருக்கு அப்படின்னா, இந்த கந்தகுரு கவசத்தில் ஒரு மந்திரம் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஒளிச்சு வச்சிருக்காங்க. அது யாரெல்லாம் பாக்கியவான்களோ, யாரெல்லாம் முருகப்பெருமானினுடைய அருளை வேண்டும் நினைக்கிறாங்களோ, முருகப்பெருமான் யாரெல்லாம் தன்னுடைய பக்தரா மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறாங்களோ, அது எல்லாத்துக்கும் இந்த மந்திரத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். கந்தகுரு கவசத்தை பொறுமையாக நிதானமாக அந்த புத்தகத்தை படிச்சாங்கன்னா, ஓமிலிருந்து நமக வரை இதை அச்சரை லட்சம் சபித்தால் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் வரும். இது முருக பக்தர்களுக்கு இந்த பாட்டை படிக்கும் போதே அழகா கண்டுபிடிச்சிருவாங்க. அது வந்து அற்புதமான அந்த மந்திரத்தை அதுல ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சு சொல்ல ஆரம்பிச்சா தினம் 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 அந்த மந்திரம் சொல்ல சொல்ல, அதே என்ன சொல்லுவாங்க, சொல்ல சொல்ல வாய் மணக்கும், சொல்ல சொல்ல இனிக்குதையா குமரானே ஒரு பாட்டு இருக்கு. ஆமா, அது மாதிரி திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். அந்த மாதிரி அவரை பத்தி சொல்லிட்டே இருக்கலாம். அவர் அருள்பாலித்த தெய்வங்கள் அத்தனை பேர். தைப்பூச திருநாளில் யாருக்கெல்லாம் இந்த மந்திரம் கிடைக்கிறதோ அவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். நம்ம உறவுகள் உடனே கேட்பாங்க, ஏங்க அந்த மந்திரத்தை இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் படிச்சிருவோம்லாமாங்க. கரெக்ட். இதுல ஒரு முக்கியமான சூட்சமத்தை இந்த கந்தகுரு கவசத்தை பாடியவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மந்திரத்தை யார் கண்டுபிடிச்சு ஜெபிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க யாருக்கும் சொல்லக்கூடாது. ஓ, அந்த ரகசியத்தை சொல்றாங்க. இருக்கு, போய் கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்லலாம், அது வழியை காட்டலாம். ஆமா, இது ஈஸி தான். நீங்க நிஜமா சொல்றேன், எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அப்படித்தான் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, கந்தகுரு கவசத்தை வாங்கு படி, ஆனா நீ அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா முருகன் அருள் சித்திக்கும் அப்படின்ட்டார். இந்த மந்திரம் சொல்ல 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 முருகன் இருப்பிடமே முகத்தில் ஆகுமப்பா. என்ன வார்த்தைங்க, நமக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க? முருகன் இருப்பிடம் முகத்தில் ஆகுமப்பா, இரேலுலகம் பூஜிக்கும் அப்பா. ஒரு சின்ன கதை சொல்லணும். அதாவது முருகப்பெருமானை பத்தி பேசாம இந்த கதையை சொல்லாம, முருகான்னு ஒரு தடவை சொன்னாலே போதுங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான முருகருடைய விஷயத்தை சொல்லணும்னு அவ்வளவு அற்புதங்கள் இருக்கு. அதனால இந்த மந்திரத்தை நம்மளுடைய நண்பர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, முருகன் அருள் இரேலுலகம் பூஜிக்க வேணாம். நம்ம வீதியில் இருக்கிறவன் அட்ரஸ் கேட்டா சொன்னா போதும், ஏன் அவர் தானேங்க, அந்த ஊர் தானப்பா, பாருங்க அந்த வீடு தான், அந்த சிகப்பு பெயிண்ட் அடிச்ச வீடு தான், சொன்னா போதும். அந்த அற்புதமான அந்த மந்திரம் நம்ம பக்தர்கள் இன்னைக்கு நான் சொல்றேன் அத்தனை பேரும் கண்டுபிடிச்சிருவாங்க. இதை சொல்ல சொல்ல அவர்கள் வாழ்வில் 4 விஷயம் நடக்க ஆரம்பிச்சு. என்னென்னு கேட்டீங்கன்னா, வீடு, சந்தோஷம், குழந்தைகளின் கல்வியில் மேன்மை, வீட்டில் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்தல். கந்தகுரு கவசம் டெய்லி சொல்றதுக்கு நமக்கு டைம் இருக்காது. 2வது, இப்ப நம்ம ட்ரெயின்ல போவோம், அதை உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. இந்த மந்திரம் ஒருவர் ஓம்ல இருந்து நமக வரை அப்படிங்கிறத கூட நான் சொல்லிடுறேன். ஆனா அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, கந்தகுரு கவசம் அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல, ஏற்கனவே நான் முதல்ல சொல்லிட்டேன், கந்தகுரு கவசத்தை சொல்வது என்பது ஞானம் கிடைப்பது. ஞானம் கிடைச்சிருச்சுனாலே உங்களுக்கு எல்லாமே சித்தி, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் கிடைக்கும். இவர் நல்லவர் என்பதை நீ தேடி தெரிய வேண்டாம். ஞானத்துல ஓஹோ சரிங்க, ஒரு 1.5 லட்ச ரூபாய் நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க, அதுல பண்ணுங்க, சரிப்பா நான் நாளைக்கு சொல்றேன், ஈஸியா உங்களால் சொல்ல முடியும். அந்த ஞானத்தை தரக்கூடிய ஞானவேல் பெற்ற அந்த தைப்பூசத்தன்று இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்களால எவ்வளவு முடியுமோ சொல்லுங்க. 100 தடவையா, 15 தடவையா, 20 தடவையா, எதா இருந்தாலும் ஒற்றைப்படையில சொல்ல சொல்ல உங்களுக்கு வளர்ச்சி. இது ஆரோக்கியமான உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போயிடும். அடுத்த தைப்பூசத்துக்கெல்லாம் அவங்கள பார்க்கும்போது என்னென்ன கிடைக்கும், வாழ்க்கையில் அத்தனை செல்வங்களும் கிடைக்கும். முருகனை கேட்டால் கிடைக்காது ஒன்றும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். எப்படி போறதுங்கிறதுக்கு தான் நம்ம இன்ஃபினிட்டியில சொல்றோம். அதுதான் அது ஒரு பெரிய விஷயம். நிச்சயமா சாமி, இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பாருங்க, கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க போகலாம், போக முடியாதவங்க வீட்டில இருந்து கும்பிடலாம், தரிசனம் பண்ணிக்கலாம், பஞ்சாமிர்தம் சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் பஞ்சாமிர்தத்திலும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, விரதத்தை முடிக்கிறப்ப ஒரு மந்திரம் இருக்கு. ஓம் தத்புருஷாய வித்மகி மகாதேவாய தீமகி அல்லது மகாசேனாய தீமகி, இவர் தான் சேனாதிபதி, தன்னோ சண்முக பிரச்சோதயா. இந்த மந்திரத்தை சொல்லிதான் முடிக்கணும். அதாவது எனக்கு அருள் பாலிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம்.
அதனால வந்து இந்த மந்திரத்தை சொல்லி அந்த பூஜையை முடிச்சாங்கன்னா கண்டிப்பா முருகப்பெருமானின் திருவருளுக்கு பாத்திரமாவார்கள். மிக நிச்சயமா. அற்புதமான சிந்தனை, அற்புதமான தெளிவு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நிச்சயமா சாமி, நிச்சயமா. சாமி, ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, முருகர் தைப்பூச விரதம் முடிஞ்சு அன்னைக்கே சாப்பிடக்கூடாது, அடுத்த நாள் காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணுன்றாங்க. அப்படி உடம்புல தெம்பு இருக்கவங்க சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை அந்த விரதம் முடிச்சு அன்னைக்கு ஈவினிங்கே சாப்பிடலாம், அது எதுவும் தப்பா? இல்ல இல்ல இல்ல, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சன்ரைஸ் டு சன்ரைஸ் தான் ஒரு திதி. ம். அந்த திதி பௌர்ணமி திதி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த திதி வரக்கூடிய நேரத்துல நம்ம பெரும்பாலும் விரத முறைகளை கையாளுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த கடகத்தில் சந்திரன் ஆட்சி, இங்கே உங்களுக்கு சூரியன் நின்றுருக்கிறார். ஸோ இந்த சூரியனும் அவரும் கரெக்டாக நிற்கும் போது பெரும்பாலும் சன்ரைஸ் வரைக்கும் இருந்தால் நல்லது. உடல் ரீதியை பார்த்து நீங்க சாப்பிட்டுக்கலாம், அதனால் தவறில்லை. ம், ம், ம். இதுல ஒரு முக்கியமான விஷயம், யாராவது ஒருத்தருக்கு உணவு கொடுத்து சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். தைப்பூசத்தன்னைக்கு யாருக்காவது நம்மளால முடிந்த ஒரு தர்மம் அது செய்யறது ரொம்ப விசேஷம். நீங்க சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம தைப்பூச விரதம் இருக்கோம், அந்த நிகழ்வு முடிஞ்சிருதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் யாருக்கு உணவு இல்லையோ அவங்களுக்கு போய் ஒரு உணவு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கண்டிப்பா அடுத்த நாள் காலையில் நம்ம விரதத்தை முடிக்கிறப்ப இன்னும் பலன் அதிகம். கண்டிப்பா எப்பயுமே பாருங்க, ஒரு தர்மத்திற்கு நல்ல நாள்ல தர்மம் செய்யும் போது அதற்கு பவர் ஜாஸ்தி. அதனால தர்மம் என்பது விரத முறைகளில் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியதுல தர்மத்தையும் சேர்த்துக்கணும். நான் விரதம் இருந்தேன், நான் சாப்பிட்டேன், அப்பா தூங்கலாம் அப்படிங்கிறத விட எங்காவது ஒருத்தர், அதாவது அடிக்கடி நம்ம நிறைய கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். என்ன கதைகள்னு கேள்விக்கிட்டோம்னா, ஒருத்தர் பழம் கொடுக்க போனாரு, டெய்லியும் பழம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வேணான்ட்டான், பசிக்கு எடுத்து கொடுத்த 2 பழத்தை தான் முருகர் அக்கௌண்ட்ல வச்சிருக்காரு. எங்கேயாவது ஒரு பசித்தவனுக்கு நீ உணவு கொடுத்தால் உன் அக்கௌண்ட்ல அங்க கிரெடிட் ஆயிடும். ஓ, ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன், மாட்டு வண்டியில போன கதை. அது ஒண்ணு இருக்கு. அவர் வந்து வாழைப்பழத்தை கொடுத்து அனுப்புவாரு, வாழைப்பழம் தாறு கொடுத்து அனுப்பிச்சுட்டு அவர் போற அன்னைக்கு முருகர் வந்து கனவுல சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. அப்பா இன்னைக்கு நீ கொடுத்த 2 பழம் வந்துட்டு, 2 தாரா கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன், 2 பழமான்னு சொல்லி அந்த அவர் அடிச்சப்ப அவர் சொன்னாரு, இல்ல இல்ல 2 பழம் பசிக்குதுன்னு ஒருத்தர் கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஆமா, அதே மாதிரி இன்னொரு கதை முருகரை பத்தி அழகா சொல்லணும். ரொம்ப சின்ன கதை, அழகான கதை, அம்சமான கதை. ஒரு முனிவர், பெரும்பாலும் முனிவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆத்தோரமாக தான் குடியிருப்பாங்க. என்ன காரணம், காலையில் அந்த புண்ணிய நதிகளில் குளிக்கிறது நல்லதுன்னு சொல்லி அந்த ஆத்தோரமாக இருந்திருக்காரு. இருந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, தேசாந்திரம் போயிட்டாங்க. தேசாந்திரம் போனோடனே போயிட்டாரு, அவர் வாட்டில் போயிட்டார். சிஷியன் மட்டும் இருப்பாங்க அந்த குடியில், இவர் வாட்டில் போயிட்டார். மன்னன் வர்றார், இந்த மாதிரி சாமியை பார்க்கணுன்னு வந்தோடனே கேட்குறாரு. கேட்டோடனே, ஐயா உங்கள் சாமி எங்கே இருக்காரு? ஐயா அவர் தேசாந்திரம் போயிட்டாரு. அப்போது அவரை பார்க்கணுன்னா நான் எப்போ வரணும்? இல்லை என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறார். உடனே கேட்டோடனே அவர் சொல்கிறாரு, ஐயா இந்த மாதிரி வந்து எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதனால எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் லேட் ஆகிட்டு இருக்குது, அதனால எனக்கு வந்து அவரை பார்த்து குழந்தை பாக்கியத்துக்கு கேட்கணும், அதனால வந்தேன்னு அந்த சிஷியர்கிட்ட சொல்கிறார். இதுக்கு எதுக்கு என் குருநாதரை தேடிட்டு இருக்கிறீங்க? இந்த குளத்துல குளிச்சுட்டு பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்கு முருகான்னு 3 தடவை சொல்லிடுங்க, குழந்தை பாக்கியம் ஈஸியாக கிடச்சிடும். என்னப்பா இவ்வளோதானா அப்படின்னா? ஆமாங்க அவ்வளோதாங்க. குளத்துல குளிச்சாரு, முருகா முருகான்னு 3 தடவை சொன்னார், வீட்டுக்கு போயிட்டாரு, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு. இந்த சம்பவம் அரண்மனையில் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு இடையில தேசாந்திரம் போன முனிவர் வர்றாரு. வந்தோடனே என்னப்பா என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு, என்ன தேர்கால்கள்லாம் போயிருக்கு, என்ன ஏது, யார் மன்னன் ஏதாவது வந்தாங்களாம்? ஆமாங்க மன்னர் வந்தார். எதுக்காக வந்தார், என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை இந்த மாதிரி வந்து பிரம்மஹத்தி தோஷம்னு சொன்னார், இதுக்கு எதுக்கு பெருசாக கவலைப்படுறாரு, இதுக்கு எதுக்கு குருநாதர் சாமியெல்லாம் தேடிட்டு இருக்கிறீங்க, இந்த குளத்துல குளிச்சுட்டு முருகான்னு 3 தடவை சொல்லி சரியாயிரு அப்படின்னு. என்னடா காரியம் பண்ணியிருக்க, தப்பு பண்ணிட்டியடா அப்படின்னு. ஒன்று என்ன பண்ணேன் ஏது பண்ணேன், 3 தடவை எதுக்கு சொல்லணும், முருகான்னு 1 தடவை சொன்னாலே குழந்தை பாக்கியம் கிடைச்சிருந்தார். அப்ப பிரம்மஹத்தி தோஷம் போறதுக்கு முருகா என்று 1 முறை சொன்னால் உருகாதா மனம். அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய திருவருளை பத்தி சொல்லிட்டே இருக்கலாம். நிச்சயமா நிச்சயமா. பார்க்கும் நம் உறவுகள் தைப்பூசத்தில் விரதம் வந்திருப்பாங்க, அதை எப்படி முடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. இந்த முருகா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி, சுகமே சொல்லுவேன்.